வணக்கம். எல்லாம் மாயை. மாயையை கட. நீதான் பிரம்மம், நீதான் வெளிச்சம். எல்லாம் வரும். அனைத்து வரும் ஆரம்பத்தில். அந்த மாயை என்னும் நிலையில் நின்றுவிட்டால் நாம் பிரம்மத்தை அடைய முடியாது, பெற முடியாது. ஆரம்பத்தில் நம்மளுக்கு தியானம் செய்யும் போது இது அனுபவம், உண்மை வந்து வந்து வரும். எல்லாருக்கும் ஆரம்பத்தில் வரக்கூடும். கண்ணை மூடி இப்போ குளிக்க போகிறோம். கண்ணை மூடி தண்ணி குளிக்கும்போது தண்ணி ஊற்றுறதுக்குள்ள கண்ணை மூடும்போது இயேசுநாதர் மாலை போடுறது மாதிரி வருவார் மாயை. அப்புறம் என்னென்ன தெய்வங்கள் நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை நேசிப்பது போல, பூசிப்பது போல வரும் மாயை. அதை கடக்கும்போது நெற்றியில் பரபரப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிலை என்னென்னமோ ஆக்கினை அப்படிங்களாம் வரும் மாயை. மேலே எழும்பும்போது அதுதான் மாயை அல்ல, மெய். பொய்யில்ல, மெய். அதுவரை மாயினுடைய பிடியிலேயே நம்ம இருப்போம். ஆனால் மாயையை கடக்கணும். அந்த நெருப்பாக தோன்றுகிறது அப்படிங்கிறாங்க. நெருப்பாக தோன்றுவதை விட ஜோதியாக தோன்றுவது மேல். நெருப்பு அழிவை உண்டாக்கக்கூடியது, திடீர்னு வந்து அழிவை ஏற்படுத்தும். ஜோதி அப்படி அல்ல. ஜோதிக்கும் நெருப்புக்கும் வித்தியாசம் உண்டு. அதுவும் மாயை தான். அப்படிலாம் நிறைய மாயையை கடக்க வேண்டிய நிலை நிறைய வரும். மாயையை கடந்தால்தான் அந்த இறை, அதாவது பிரம்மம் என்னும் நம்ம தான் பிரம்மம், நாம் தான் உண்மை, நாம் தான் வெளிச்சம். அந்த பிரம்ம நிலை அடையும் போது எல்லாம் எல்லாம் அனைத்துமே நம்மிடம் அடங்கி புரிந்து அனைத்துமே தெரிந்து கொள்ளும். நம்மளுடைய ஆன்மா வளர்ச்சி நிலை ஆகி ஆன்மா நம்மிடம் ரொம்ப நேசிப்பு நிலையாக இருக்கும், உந்தலாக இருக்கும். அந்த நேரம் தான் பேரின்பம். அதுதான் பேரின்பம். அதனால் மாயையை கடக்க வேண்டும். ஆரம்பத்தில் மாயை தான் நம்மளை தொற்றிக்கொள்ளும். அந்த மாயையை கடந்த பிரம்மத்தை உணருங்கள். பிரம்மத்தோடு வாழுங்கள். நன்றி.